Welcome to JM Students Edufriend. In the video, we will talk about 12th standard, chapter 1, sum number 12. Sum number 12 பார்க்கலாம். From the following particulars, prepare bills receivable amount and compute the bills received from the debtors. So, bills received from debtors கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்னா bills receivable அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் டெட்டாஸோட அமௌண்ட்டை தான் நம்ம என்னவா எழுதுவோம், பில்ஸா நம்ம அதை எழுதுவோம். ஸோ டெட்டாஸ் கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கனால இந்த பில்ஸுக்கு என்னன்னு பேரு, பில்ஸ் ரிசீவபிள்னு பேரு. ஓகேவா? அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இங்க நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் bills received in the beginning of the year. இது opening balance of bills receivable amount 1,40,000. Bills received at the end of the year. இது closing balance of bills receivable. Cash received for bills receivable. Bills receivable இருந்து receive பண்ண cash எவ்வளவு? 3,90,000. And bills receivable dishonor. Bills receivable dishonor அப்படின்னு சொன்னா bills receivablekaga amount நம்ம வந்து receive பண்றோம் இல்லையா, அப்படி ரிசீவ் பண்ணல, ஒரு அந்த பர்டிகுலர் மெச்சூரிட்டி டேட்ல நம்ம அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணலன்னா அதுக்கு வந்து என்ன பேரு, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்னு பேரு. இப்போ டெட்டாஸுக்கு கிரெடிட் பீரியட் இருக்கும் இல்லையா, டெட்டாஸ் வந்து 2 months, டெட்டாஸ் எல்லாம் 2 months கழிச்சு அமௌண்ட்டை 2 months கழிச்சு ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல சில டெட்டாஸ் கிட்ட 1 month கழிச்சு அமௌண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அவங்களோட மெச்சூரிட்டி டேட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த 1 month கழிச்சு அந்த அவங்க கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணல, அந்த பர்டிகுலர் பர்சன் நமக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கல, பே பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த பில்ஸ் ரிசீவபிள் என்ன ஆயிடும், டிஸ்ஆனர் ஆயிடும். ஸோ அதுதான் இங்க நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் கொடுக்க வேண்டிய டேட்டா அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து என்னவா மாறிடும், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனரா மாறிடும். அவங்க பணம் கொடுத்துட்டாங்கன்னா அது கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் போயிடும். பணம் கொடுக்கலன்னா அது டிஸ்ஆனருக்குள்ள வந்துடும். ஓகே, அந்த மெச்சூரிட்டி டேட் அவங்க பணம் கொடுக்கல. இப்போ இந்த சம் பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ கண்டிப்பா இது ஒரு லெட்ஜர்ன்றதுனால நீங்க டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் போட்டு தான் ஆகணும். பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இதெல்லாம் போட்டாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். பில்ஸ் ரிசீவபிளும் நமக்கு அசெட். அசெட்னாலே அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம டெபிட் சைடில் தான் ஓப்பன் பண்ணணும். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். பிகினிங் பேலன்ஸை நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் எழுதுவோம். அமௌண்ட் வந்து 1,40,000. நெக்ஸ்ட், பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்ட் ஆஃப் த இயர் இஸ் a balance carried on. அதுவும் நம்ம கடைசியில தான் போடணும். ஸோ அந்த அமௌண்ட் இருக்கட்டும். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ கேஷ் ரிசீவ்டை நம்ம ஓப்பனிங் மட்டும் இங்கே போடுங்க, மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே தான் வரும். இட்ஸ் a clue. Cash by cash account amount 3,90,000. Bills receivable dishonor. இந்த bills receivable dishonor ஆச்சுன்னா அது மறுபடியும் என்னவா ஆயிடும், டெட்டாஸா மாறிடும். டெட்டாஸை பில்ஸ் ரிசீவபிளா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆச்சு, பணம் வரல அப்படின்னு சொன்னா மறுபடியும் அந்த அமௌண்ட்டை நம்ம எதுல போட்டுடுவோம், டெட்டாஸ்லேயே போட்டுரும். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனரை நம்ம எழுதும் போது என்னன்னு எழுதணும், டெட்டாஸ் தான் எழுதணும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்னு எழுதக்கூடாது. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயே பில்ஸ் ரிசீவபிள் வராது. ஸோ இந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் அது டிஸ்ஆனர் ஆச்சு, பணம் வரல, பணம் ரிசீவ் பண்ணல. ஸோ மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சிருச்சு. பில்ஸ்க்கான பணத்தை நம்ம வந்தாலும் நம்மளால கலெக்ட் பண்ண முடியலன்னா மறுபடியும் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எதுல போடுறோம், டெட்டாஸா மாட்டோம். பில்ஸ் ரிசீவபிள் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம், டெட்டாஸா கன்வெர்ட் பண்றோம். அதனால பில்ஸ் ரிசீவபிள் நம்ம எழுதும் போது இங்க டெட்டாஸ் தான் எழுதணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் நம்ம என்ன எழுதுறோம், டெட்டாஸ் எழுதுறோம். அமௌண்ட் எவ்வளவு, 30,000. ஓகே, இன்னும் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. பில்ஸ் ரிசீவ்டோட க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் carried on amount 2 lakhs. Opening balance debit na, closing balance credit. Okay, so add பண்ணலாம். நம்ம add பண்ணா எவ்வளவு அமௌண்ட், 6,20,000. 6,20,000 இருந்து
1,40,000 minus பண்றோம் 0,008 5,4 4,80,000. ஸோ இப்போ இதில் வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளவு 4,80,000. இந்த அமௌண்ட்டை கொஸ்டின்ல படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்க, பில்ஸ் கம்ப்யூட் த பில்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் த டேட்டாஸ். அப்போ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம டேட்டாஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாமல். ஸோ அப்போ அக்செப்ட் பண்ணாமல் டு டேட்டாஸ் தான் இதுக்கு நம்ம எழுதணும். அப்போ பில்ஸ் ரிசீவபிள்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்னென்ன எழுதணும், டேட்டாஸ் அக்கௌண்ட். ஏன்னா இதுதான் அக்செப்ட் பண்ண அமௌண்ட். டோட்டல் 6,20,000. ஓகே, இதோட இந்த சம் நமக்கு முடிஞ்சு. இப்போ 13 சம் பார்க்கலாம். சம் நம்பர் 13. From the following particular calculate total sale. ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். டோட்டல் சேல்ஸ்ன்னு சொன்னாலே கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டாஸ் ஆன் 1st April 2018 ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் 2,50,000. பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2018 60,000. அப்போ இங்க டேட்டாஸோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம். ஒன்று வந்து டேட்டாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இதை எதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணா, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணி அதோட பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டேட்டாஸோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ அடுத்தது கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ், இது நம்ம டேட்டாஸ் அக்கௌண்ட்ல போடக்கூடிய அமௌண்ட். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள், இது நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல போட வேண்டிய அமௌண்ட். பேட் டெப்ட்ஸ், டேட்டாஸ்ல தான் பேட் டெப்ட்ஸ் கிரியேட் ஆவாங்க. ஸோ பேட் டெப்ட்ஸ் நம்ம டேட்டாஸ் அக்கௌண்ட்ல போடணும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர், இதை நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல போடணும். ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ், ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்னா நம்ம சொல்லியிருக்கோம் சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லியிருக்கோம். அப்போ இது எதுல வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு டேட்டாஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 2019. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி டேட்டாஸ் ஆன் 31st March 2019. அப்போ இது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. கேஷ் சேல்ஸ், இப்போ இந்த டேட்டாஸ் அக்கௌண்ட்லயும் சரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லயும் சரி இந்த கேஷ் சேல்ஸ் நமக்கு உள்ள வரவே வராது. ஓகே, ஸோ இப்போ நம்ம போடலாம். முதல் என்ன போடணும், டேட்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ரெண்டுமே போட வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் நம்ம போடக்கூடிய அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடலாம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடும்போது சம் நம்பர் 13 பேஜ் நம்பர் 34 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் கிரெடிட்டர்ஸ் கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா இதெல்லாம் லெட்ஜர். ஸோ பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் 1st April 2019 பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000. ஓப்பனிங் பேலன்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அசெட், அதனால அதோட ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம டெபிட் சைடில் தான் எழுதணும். டு பேலன்ஸ் ப்ராட், ஓப்பனிங் பேலன்ஸ்னாலே பேலன்ஸ் ப்ராட் தான். ஸோ அமௌண்ட் 60,000. அடுத்தது வேற எது பில்ஸ் ரிசீவபிள் வரணும், கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் பை கேஷ் அக்கவுண்ட் அமௌண்ட் 1,60,000. நெக்ஸ்ட் வேற எது பில்ஸ் ரிசீவபிள்ல நம்ம போட வேண்டிய அமௌண்ட் சொல்லி பார்த்தோன்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் நம்ம இப்பதான் சொன்னோம், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்னா ஆட்டோமேட்டிக்கா அது டேட்டாஸ்க்கு போயிடும். அப்ப நம்ம அதை இங்க எழுதும் போது பை டேட்டாஸ் அக்கவுண்ட் தான் எழுதுவோம். ஸோ அமௌண்ட் 15,000. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 2019, இது க்ளோசிங் டேட், க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் நம்ம என்னென்ன எழுதுவோம், பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் 90,000. ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். பில்ஸ் ரிசீவபிளோட இங்கே அமௌண்ட் 1,60,000 15,000 90,000 ஆட் பண்ணால்
நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 2,65,000. 2,65,000. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கேயே போடுறேன். பட் ஆனா நீங்க இங்க போடக்கூடாது. நீங்க ரஃப்ல தான் போடணும். ஓகேவா? 2,65,000ல 60,000 நம்ம இங்க மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 0,0,0,0 2,05,000. ஸோ இங்க 2,05,000 பில்ஸ் ரிசீவபிள்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற அமௌண்ட்டுக்கு என்ன பேரு? டெட்டாஸ் அக்கவுண்ட். டோட்டல் எவ்வளவு? 2,65,000. ஸோ இங்கேயும் 2,65,000. இப்போ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். பட் இந்த சம்ல நம்ம அடுத்து போடக்கூடிய அக்கௌண்ட் என்னது? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். ஏன்னா ரெண்டு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் முடிச்சுட்டு நம்ம போட வேண்டியது டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் இந்த சைடு எழுதணும். டெபிட் சைடில் தான் எழுதணும். பிகாஸ் இட் இஸ் அசெட். டு பேலன்ஸ் brought down. Debtors on 1st April 2018 2,50,000. So amount 2,50,000. Cash received from debtors 7,25,000. By cash account 7,25,000. So வேற என்ன amount இருக்கு? debtors bad debts. Okay. By bad debts 30,000. Return inwards. Amount 50,000. Any other amount? Okay. இதோட நமக்கு இங்க Sundry debtors on 31st March 2019 2,40,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 31st March 2019ன்றது நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் கேரி டவுன் எழுதணும். இது எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ சொல்ற இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நம்ம பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு ரெண்டு டெட்டாஸ் அமௌண்ட் இருக்கு. டெபிட்லயும் ஒரு டெட்டாஸ் அமௌண்ட் இருக்கு, கிரெடிட்லயும் ஒரு டெட்டாஸ் அமௌண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டெட்டாஸ் அமௌண்ட்டை கண்டிப்பா டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வரணுமா இல்லையா? கன்ஃபார்ம்டா இந்த டெட்டாஸோட அமௌண்ட் நமக்கு எதுல வரணும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வரணும். ஓகேவா? நம்ம எந்த அக்கௌண்ட்ல இருந்து இப்போ இதை கொண்டு வர போறோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இருந்து அதை கொண்டு வர போறோம். ஸோ இப்போ நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் எடுத்துட்டு வரும்பொழுது நம்ம பில்ஸ் ரிசீவபிள்னு எழுதணும். என்னென்ன எழுதணும்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு எழுதணும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த ரெண்டு டெட்டாஸையும் நம்ம இப்போ எங்க எடுத்துட்டு வர போறோம்? இங்க நமக்கு டெபிட்லயும் டெட்டாஸ் இருக்கு, கிரெடிட்லயும் டெட்டாஸ் இருக்கு. இந்த ரெண்டு டெட்டாஸையும் நம்ம இப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு வர போறோம். ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது நம்ம அதை என்னென்னு மென்ஷன் பண்ணோம்? பில்ஸ் ரிசீவபிள்னு மென்ஷன் பண்ணோம். ஏன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இருந்தா இங்க நம்ம அதை கொண்டு வரோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள்னு நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க டெபிட்ல இருக்கிற டெட்டாஸ் அதை நம்ம கிரெடிட்ல கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும் நம்ம ஜர்னல் என்ட்ரி எழுதும் போது இப்படி தானே வரும் நமக்கு. ஸோ அதோட ஆப்போசிட் என்ட்ரியில் எழுதும்போது நமக்கு அதோட ரிவர்ஸ் என்ட்ரி ஆப்போசிட்ல வரும். ஸோ பை டெட்டாஸ்ன்னு இங்கே இருக்கு, டெபிட் சைடில் இருக்கு. அந்த அமௌண்ட்டை நம்ம எங்கே எழுதணும்? கிரெடிட் சைடில் எழுதணும். ஸோ கிரெடிட் சைடில் எழுதும் போது பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு எழுதணும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அமௌண்ட் 2,05,000. அதே மாதிரி இங்கே கிரெடிட்ல ஒரு டெட்டாஸ் அக்கௌண்ட் இருக்கு, அமௌண்ட் 15,000 இருக்கு. இது டிசானர் ஆன அமௌண்ட் இல்லையா? அது மறுபடியும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து இங்க கிரெடிட்ல இருக்கிறதுனால இங்கே வரும்போது டெபிட்ல வரும். டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வரும்போது டெபிட்ல வரும். டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் தான் எழுதணும். டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே டெட்டாஸ் அக்கௌண்ட்னு எழுதக்கூடாது. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அமௌண்ட் 15,000. ஸோ கண்டிப்பா நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டும் சேர்ந்து போட்டு டோட்டல் சேல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா பில்ஸ் ரிசீவபிள் இருக்கிற டெட்டாஸை நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அதை நம்ம பில்ஸ் ரிசீவபிள்னு மென்ஷன் பண்ணணும். டெபிட்ல இருக்கிற அமௌண்ட்டை கிரெடிட்லையும், கிரெடிட்ல இருக்கிற அமௌண்ட்டை டெபிட்லையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ அட் த எண்டில் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிக்கலாம்.
by balance carry down. Closing balance of debtors எவ்வளவு 2,40,000. 2,40,000. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கிரெடிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டை ஆட் பண்ணால் 12,50,000. 12,50,000ல இருந்து இங்க நம்ம டெபிட் சைடில் இருக்கிற அமௌண்ட் ஆட் பண்ணா 2,65,000 மைனஸ் பண்ணலாம். 5 4 9,85,000. ஸோ இங்க நமக்கு கிடைச்ச அமௌண்ட் 9,85,000. ஸோ அமௌண்ட் எங்க கம்மியா இருக்கோ அங்க எழுதியாச்சு. டோட்டல் எங்க கம்மியா இருக்கு எழுதியாச்சு. ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற அமௌண்ட் என்ன? கிரெடிட் சேல்ஸ் 9,85,000. இப்போ போத் த சைட்ஸ் நம்ம டோட்டல் எழுதலாம். டோட்டல் 12,50,000. 12,50,000. இப்போ இந்த சம் முடிஞ்சிருச்சா? இல்ல. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம கிரெடிட் சேல் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் சேல்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எங்க இருக்கும்? சம்ல இருக்கும். ஸோ சம்ல இந்த கேஷ் சேல்ஸை நம்ம இந்த எந்த அக்கௌண்ட்லையும் கொண்டு வரக்கூடாது, இங்கே தான் கொண்டு வரணும். கேஷ் சேல்ஸ் எவ்வளவு? 3,15,000 பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? 9,85,000. 10 lakh 13 lakhs. ஓகே, இந்த டோட்டல் பண்ணா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 13 lakhs. இதுதான் நம்மளோட total sales. Okay, that's it. Thank you.